ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சீமான் அவர்களுடைய வீட்டின் வெளியில் வெட்டப்பட்டிருந்த அந்த ஒரு ஸ்டிக்கருக்கு என்ன பேர்? அதற்கான பேர் பார்த்திங்கன்னா சம்மன். ஒரு அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். காவல்துறை மூலமாக இல்லாட்டி கோர்ட் மூலமாக கொடுக்கப்படுற ஒரு அறிவிப்பை தான் நம்ம சம்மன் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த சம்மனை எதற்காக காவல்துறை சீமானவர்களுடைய வீட்டில் முன்பு ஒட்டியது அப்படிங்கிறது தான் இப்போது இங்கே கான்ட்ரவர்சி ஆகிருக்கு. நியாயப்படி பார்த்தா இந்த ஒரு சம்மனை எப்படி கொடுத்துருக்கணும் காவல்துறை? அப்படி சம்மன் கொடுத்தும் அதற்கு பதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காவல்துறை வேறு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும், கோர்ட் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மன் அப்படின்னா ஒரு காவல்துறைக்கு ஒரு தனிப்பட்ட நபர் மேலே இல்லாது ஏதாவது ஒரு வழக்கில் இந்த நபர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு காவல்துறை கருதுனாலோ இல்லாட்டி அந்த நபர் மேலே ஒரு தனிப்பட்ட நபர் மேலே இன்னொரு தனிப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலோ அந்த நபரை விசாரிப்பதற்காக காவல்துறை இந்த சம்மனை அனுப்பும். இந்த சம்மன் எப்படி இப்போது நிறையா டிஜிட்டல் முறைகள்லாம் வந்துருச்சு. வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், ஜிமெயில் அனுப்பலாம். அப்படி ஒரு வழி தான் நேரில் போய் இந்த ஒரு சம்மனை கொடுப்பதற்கான ஒரு வழி. இந்த ஒரு சம்மனை கொடுப்பதற்காக சோழிங்கநல்லூர் காவல்துறை சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அவர்களுடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க, காவலாளர் வீட்டில் இருக்கிறாரு, உதவியாளர் வீட்டில் இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பேசஸில் சீமான் அவர்களுடைய வீட்டின் முன்பு அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுச்சு. இதற்கு காவல்துறைக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரைட்ஸ் கிடையவே கிடையாது. காவல்துறை எப்போ வேணால் யாரை வேணால் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. ஆனால் அதை அதிகாரமாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்காது. சீமான் அவர்களுடைய மனைவி கையெழுத்து போட்டு அதை வாங்கியிருக்கலாம், வாங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க கிளம்பியிருக்கலாம். இதுதான் நியாயமான முறை. அதே தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தில் சீமான் அவர்களுடைய மனைவிட்டையும் சரி காவலர்கிட்டையும் சரி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வெளியே ஓட்டிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. எப்படி வெளியே ஓட்டலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, வீட்டில் யாராவது வாங்க மறுத்தாலோ இல்லாட்டி நிறைய முறை கொடுக்க முயற்சி செய்து அது தவறினாலோ அப்படிங்கிற பட்சத்தில் தான் வீட்டின் வெளியில் ஒட்டி செல்லலாம் காவல்துறை. அப்படி வீட்டின் வெளியில் ஒட்டியும் அவர்கள் வரவில்லை என்ற பட்சத்தில் கோர்ட்டிலிருந்து பிடிவாரண்டானது கொடுக்கப்படும். பிடிவாரண்ட் அப்படிங்கிறது அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம், விசாரிச்சுட்டு விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் பிடிவாரண்ட். இதுதான் அந்த சம்மனை கொடுப்பதற்கான ப்ரொசீஜர். இதை காவல்துறை ஃபாலோ செய்யாமல் டைரெக்டாக சீமானவர்களுடைய வீட்டின் மீது ஒட்டியது மட்டுமல்லாமல் அந்த சம்மனை கிழித்ததற்காக உதவியாளரையும் காவலாளியும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அரெஸ்ட் பண்ணது யாருன்னா நீலாங்கரை காவல்துறை பிரவீன் அவர்கள். இதுதான் மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. இவர்கள் மீது இன்னும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தான் மிகவும் வருந்தத்தக்க செயலாக இருக்கிறது. அதுலேயும் காவல்துறை கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு செய்தியை சீமான் வீட்டார் படிச்சுட்டாங்க, சீமானுக்கும் தகவல் போயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதை கிழிச்சிருக்காங்க. ஆனால் இதில் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. காவல்துறை சீமான் அவர்களுடைய வீட்டிற்கு டைரெக்டாக சென்று இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அந்த காவலாளியை அடித்து சட்டையை கிழித்து இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றமாகும். இதற்கு காவல்துறை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு தனிநபரை எப்போ வேணால் எங்கே வேணால் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு காவல்துறைக்கு உரிமை இருக்குது, அனுமதி இருக்குது. ஆனால் அதை அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாமல் நியாயமாக நடந்து கொள்வது அந்தந்த காவலர்களின் கையில் இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு லெட்டரை கிழிச்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட மார்ச் 13 வரைய கிட்டத்தட்ட 15 நாட்கள் காவல் தண்டனை கிடைச்சிருக்கு அந்த காவலாளிக்கும் அந்த உதவியாளருக்கும். படித்து முடித்தவுடன் கிழித்து விடுவது தானே வழக்கம். அதை அப்படியே வச்சு பூஜை செய்யணும்லாம் எந்த ரூல்ஸும் சொல்லலை. அதே மாதிரி ஆஜராக செல்லும் பொழுது அந்த கடிதத்தோடு தான் போய் ஆஜராகணும்ட்டு எந்த ரூல்ஸும் சொல்லலை. அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க அப்படி அடுத்த நாள் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டிலிருந்து பிடிவாரண்டோடு போய் காவல்துறை அங்கே போய் நிற்கணும், சீமான் வீட்டு முன்னாடி அவரை கைது பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இதை எதையுமே ஃபாலோ பண்ணாத காவல்துறை இப்படி அடாவடித்தனம் பண்ணியிருப்பது தான் ஆச்சரியமாக இருக்கின்றது. காவல்துறை எதற்காக இருக்கிறது என்றால் மக்களுக்காக இருக்கிறது, மக்களாட்சிக்காக இருக்கிறது. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த காவல்துறை அவங்களுடைய பங்கை ஆற்றணும். ஆனால் மக்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதே காவல்துறையாக இருப்பது தான் இங்கு மன உளைச்சலுக்கும் உள்ளாக்க தோன்றுகிறது. மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுனால தான் காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அண்ணாமலை அவர்களும் நம்ம நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. சீமான் அவர்களுக்கும் விஜயலட்சுமி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், இந்த காவலாளியை நடத்தினதாக இருக்கட்டும்,
அந்த ஒரு சம்மன், அந்த 2 மேட்ருமே காவல்துறையோட தவறுன்னு தான் சொல்லலாம். இதில் பாதிக்கப்பட்டு இருப்பது அந்த உதவியாளரும் அந்த அப்பாவி காவலரும் தான். ஒரு வீட்டில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க செஞ்சாகணும். சீமான் அவர்களுடைய மனைவி அந்த லெட்டரை கிழித்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல போய் தான் உதவியாளர் போய் கிழிச்சிருக்கிறாரு. அதுக்கு காவல்துறை வந்து அந்த காவலாளியுடைய சட்டையை கிழிச்சதை சுத்தமாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நம்ம பயணம் அடுத்த வீடியோலையும் தொடரும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பாய்.